ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருத்தலமானது துவாரகையில் பஞ்சத்வாரகை என்று அழைக்கப்படுகின்ற 5 துவாரகைகளில் ஒன்றான மூல் துவாரகை என்ற திருத்தலமாகும். குஜராத்தின் சௌராஷ்டிர கடற்கரையில் துவாரகைக்கு கிருஷ்ணருடைய வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நகரம் கிருஷ்ணரால் தனது ராஜ்யமாக கருதப்பட்டது. பண்டைய நகரத்தின் பெரும்பகுதி இப்போது கடலுக்கடியில் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகின்றது. ஆனால் கடற்கரையில் கோமதி நதிக்கரையில் சங்கமிக்கும் உள்ள கோயில் குஜராத்தில் உள்ள துவாரகாக்களில் மிகவும் பிரசித்தமானதாகும். யாத்திரை குஜராத்தின் ஜுனாகத்தின் கீழ் துவங்கி கீழ் சோமநாத மாவட்டத்தில் உள்ள கொடினார் மூல் துவாரகா அல்லது மூலத்வாரகா என்ற ஸ்தலத்திலிருந்து தொடங்குகின்றது. மூல் என்றால் வேர். பகவான் கிருஷ்ணர் மதுராவிலிருந்து துவாரகைக்கு பயணம் செய்த போது அவர் முதலில் மூல் துவாரகாவில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் என்று நம்பப்படுகின்றது. புராணத்தின்படி ஜராசந்தன் தன் மகன்களை கொன்றதற்காக கிருஷ்ணரை பழிவாங்குவதாக சபதம் செய்து ஒரு போரை நடத்தினார். ஆனால் எப்போதும் அவன் தோற்றான். இருப்பினும் கிருஷ்ணர் அவரை ஒருபோதும் கொல்லவில்லை. ஏனென்றால் பீமனை கைகளால் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டதால் அவர் துவாரகைக்கு சென்றார். அவர் இங்கு வந்ததை நினைவுபடுத்தும் கல் பலகையான மூலத்வாரகைக்கு வந்தார். இங்குள்ள ஸ்தலம் மகாபாரத காலத்தைச் சேர்ந்தது என்றும் இது ஒரு செழிப்பான துறைமுகம் என்றும் நம்பப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணரும் அவரது சகோதரர் பலராமரும் துவாரகையில் குடியேறுவதற்கு முன்பு இங்கு வந்து தங்கினார்கள். இங்கு பாழடைந்த நிலையில் ஒரு கோயில் உள்ளது. கிருஷ்ணர் குளித்ததாக கூறப்படும் இந்த இடத்துக்கு அருகில் ஆழ்துளை கிணறு ஒன்று உள்ளது. இந்த கோயில் ராதாகிருஷ்ணர், ராமர், சீதா மற்றும் லட்சுமி நாராயணர் சிலைகள் உள்ளன. சௌராஷ்டிரா கடற்கரையில் கொடினாரை அடைய பல வழிகள் உள்ளன. ரயிலில் சோம்நாத் எக்ஸ்பிரஸ் சென்று கொடினார் ரயில் நிலையத்தில் இறங்கி ஜீப்பில் ஏறி இந்த ஸ்தலத்தில் அடையலாம். ராஜ்கோட்டிலிருந்து 192 கிலோமீட்டர் தொலைவிலும், சோம்நாத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும், வெராவலிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஸ்தலம் இருக்கின்றது. இங்கிருந்து ஒருவர் உள்ளூர் அரசு பேருந்துகளிலும் செல்லலாம். பேருந்து அல்லது ரயில் மூலம் வரலாம். இதன் அருகில் உள்ள விமான நிலையம் கொடினார் மற்றும் டையூ ஆகும். வாருங்கள் அன்பர்களே, தங்களது பஞ்சத்வாரகா யாத்திரையை இந்த மூல் துவாரகா முதலில் ஆரம்பித்து நீங்கள் மற்ற துவாரகைகளை தரிசிக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுலபால பரமானந்த கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுலபால सकल ग्रह बलनीने सरसिजाक्ष सकल ग्रह बलनीने सरसिजाक्ष सकल ग्रह बलनीने सरसिजाक्ष निखिल व्यापकनीने विश्वरक्ष सकल ग्रह बलनीने सरसिजाक्ष निखिल व्यापकनीने विश्वरक्ष सकल ग्रह बलनीने सरसिजाक्ष रविचंद्र बुधनीने राहु केतु नीने रविचंद्र बुधनीने राहु केतु नीने कवि गुरु शनियु मंगलनु नीने रविचंद्र बुधनीने राहु केतु नीने कवि गुरु शनियु मंगलनु नीने दिवरात्रियु नीने नवविधानमु नीने दिवरात्रियु नीने नवविधानमु नीने भवरोगहर नीने भेषजनु नीने सकल ग्रह बलनीने सरसिजाक्ष निखिल व्यापकनीने विश्वरक्ष सकल ग्रह बलनीने सरसिजाक्ष
ಪಕ್ಷಮಾಸವು ನೀನೆ ಪರ್ವಕಾಲವು ನೀನೆ ನಕ್ಷತ್ರ ಯೋಗ ತಿಥಿ ಕರಣಗಳು ನೀನೆ ಪಕ್ಷಮಾಸವು ನೀನೆ ಪರ್ವಕಾಲವು ನೀನೆ ನಕ್ಷತ್ರ ಯೋಗ ತಿಥಿ ಕರಣಗಳು ನೀನೆ ಅಕ್ಷಯವೊಂದು ದ್ರೌಪದಿಯ ಮಾನವ ಕಾಯದ ಅಕ್ಷಯವೊಂದು ದ್ರೌಪದಿಯ ಮಾನವ ಕಾಯದ ಪಕ್ಷಿವಾಹನ ನೀನೆ ರಕ್ಷಕನು ನೀನೆ ಸಕಲ ಗ್ರಹ ಬಲ ನೀನೆ ಸರಸಿಜಾಕ್ಷ ನಿಖಿಲ ವ್ಯಾಪಕ ನೀನೆ ವಿಶ್ವರಕ್ಷ ಸಕಲ ಗ್ರಹ ಬಲ ನೀನೆ ಸರಸಿಜಾಕ್ಷ ಋತುವತ್ಸರವು ನೀನೆ ಪೃಥಿವಿಗಾದಿಯು ನೀನೆ ಕ್ರತು ಹೋಮಯ ಸದ್ಗತಿಯು ನೀನೆ ಋತುವತ್ಸರವು ನೀನೆ ಪೃಥಿವಿಗಾದಿಯು ನೀನೆ ಕ್ರತು ಹೋಮಯ ಸದ್ಗತಿಯು ನೀನೆ ಜಿತವಾಗಿ ಎನ್ನೊಡೆಯ ಜಿತವಾಗಿ ಎನ್ನೊಡೆಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಜಿತವಾಗಿ ಎನ್ನೊಡೆಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಶ್ರುತಿಗೆ ಸಿಲುಕದ ಅಪ್ರತಿಮ ಮಹಿಮ ನೀನೆ ಸಕಲ ಗ್ರಹ ಬಲ ನೀನೆ ಸರಸಿಜಾಕ್ಷ ನಿಖಿಲ ವ್ಯಾಪಕ ನೀನೆ ವಿಶ್ವರಕ್ಷ ಸಕಲ ಗ್ರಹ ಬಲ ನೀನೆ ಸರಸಿಜಾಕ್ಷ This is a Mool Dwarka temple. When Krishna Bhagavan came here from Mathura, they first of all rest here. The first rest place in Dwarka was called to Mool Dwarka. And after they rest here, they do the puja of Shiva, Nilkant Mahadev. And establish the Shiva, Nilkant Mahadev. So there are both are in one temple, Hari and Har. Har means Mahadev ji or Hari means Dwarkadis. After that, we go to Dwarka and establish the capital, Gomati Dwarka. And after that, Bet Dwarka is the residence place of Lord Krishna. There are three Dwarka, Mool Dwarka, Gomati Dwarka and Bet Dwarka. Bolo Dwarkadhish Bhagwan ki jai.
நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.